எதிர்வரும் 2 முதல் 3 நாட்களுக்குள் சண்டாகான் லாஹா டத்தோ மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், வெள்ளம் ஏற்பட்டால் உடனடியாக வெளியேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் அமிடி கேட்டுக்கொண்டார். மத்திய பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவரான அகமது ஜயீத் நேற்று தாமான் ஸ்ரீ கராமாட் பிபிஆர் சமூக மண்டபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகு இந்த எச்சரிக்கை பீதியை ஏற்படுத்த அல்ல, மாறாக முக்கியமான ஆவணங்களை தயாராக வைத்திருப்பது உட்பட தயார் நிலையை உறுதி செய்வதற்காகவே என்று வலியுறுத்தினார். வெள்ளம், நிலச்சரிவுகளால் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்கும் மீண்டும் கட்டுவதற்கும் மத்திய அரசாங்கம் பட்டியல்களை மதிப்பாய்வு செய்து வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட வீடுகளில் மின்சார இணைப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு மாராவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நீர் ஜெட்டுகள், தண்ணீர் லாரிகள் தூய்மை பணிகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளன என்றும், உதவிக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன என்றும் அகமது ஜயீத் உறுதிப்படுத்தினார். மேலும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விரைவில் சபாவுக்கு பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிலைமையை மதிப்பிட உள்ளார். சேதமடைந்த உள்கட்டமைப்பை சரி செய்ய பொதுப்பணித்துறையும் இராணுவமும் இணைந்து அவசர பழுது பார்ப்புகள், தற்காலிக குறுக்கு வழிகளை அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.